காக்கும் ஆசானே, பாசம் காட்டி பாடம் புகட்டும் ஆசானே, மடமை நீக்கி மனதை தேற்றும் ஆசானே, கடமை தவறா கண்ணியமாறா ஆசானே. வணக்கம் வணக்கம் குருவே வணக்கம், வணக்கம் வணக்கம் எங்கள் குருவே வணக்கம். இவ்வுலகிற்கு அறிவொளி ஏற்றி விஞ்ஞானியாக, அறிஞராக, மருத்துவராக, பொறியியல் வல்லுநராக, ஆசிரியராக உருவாக்கி அழகு பார்த்த ஆசான்கள் தினம் இன்று. கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். என்னை இந்த உலகம் உற்று பார்க்க வைத்த அதிசயம் நீங்கள்தான். நன்றி. மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் விரைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலந்தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலந்தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாம பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள், இனிய தேவன் தந்த வழியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறினை இன்று நாம் சிறப்பித்துக் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், உமது தீர்ப்பு நேர்மையானது, உமது இரக்கத்திற்கு ஏற்ப ஊழியனை நடத்தியருளும். இன்றைய இறைவார்த்தையானது மனிதருக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற வேறுபாட்டினை எடுத்துக் கூறுவதாய் அமைந்திருக்கிறது. அதாவது ஆள் பார்த்து செயல்படாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக் கூறி, இறைவன் ஒருபோதும் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை, ஆனால் மனிதர்களாகிய நாம் நிறத்தின் பெயரால், சாதியின் பெயரால், மொழியின் பெயரால், உறவுகள் பெயரால் நாம் பாகுபாடினை பார்த்து ஒருவர் மற்றவரோடு உறவினை வைத்துக் கொள்ளுகிறோம்.
எனவே இறைவன் சொல்லுகிற இந்த வார்த்தையில் நிலைத்து நின்று ஆள் பார்த்து செயல்படாத நம்முடைய தேவத்தாயினுடைய இதயம் எல்லோரையும் அரவணைக்கிற இதயம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தில் நம் எல்லோருக்கும் இடம் உண்டு என்பதை அற்புதமாகவே எடுத்து சொல்லுகிறது இன்றைய இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது இந்த நாள். தகுதியான உள்ளத்தோடு பங்கேற்க பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆட்சியில்
மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காது கேளோதரின் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவார். முதல் வாசகம் இறைவாக்கின எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை திருவார்த்தைகள் 4 முதல் 7 வரை. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அந்நீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளோதரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பார். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பிரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் காக்கும் மணல் பரப்பு நீர் தாடகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். இந்த நிலை மாறி வழி தடுமாறி நான் கலங்கிடுவேன். உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். இந்த
இரண்டாம் வாசகம். ஏழைகளாயிருப்பவர்களை கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார்கள் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்திருந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து, தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்காரு என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வைகளில் ஏழைகளாயிருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 7. வாழ்வு தருகிற உயிருள்ள இறைவார்த்தைகள் 31 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர்ப்பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி, எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மனிதர்களாகிய நமக்கு பகுத்தறிவு உண்டு. பகுத்தறிவு என்பது ஒரு விஷயத்தை, ஒரு செயலை பகுத்து அறிந்து தேர்ந்து தெளிவது. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, எது வேண்டும், எது வேண்டாம்
என்று தீர்மானிப்பதுதான் பகுத்தறிவு. உணவு பல வகையாக இருக்கிறது என்றால் இது வேண்டும் இது வேண்டாம் என்று நம்மால் சொல்ல முடியும். ஆடைகள் அதிகமாக இருக்கிறது என்றால் இந்த ஆடை எனக்கு பிடித்திருக்கிறது, இந்த ஆடை எனக்கு பிடிக்கவில்லை என்று நம்மால் சொல்ல முடியும். வேலைகள் இருக்கிறது, இந்த வேலை சரியானது, இந்த வேலை தவறானது, இது எனக்கு பிடிக்கவில்லை என்று நம்மால் சொல்ல முடியும். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இதே வழிமுறையை, இதே நெறிமுறையை எப்படி நாம் மனிதர்களுக்கும் பின்பற்ற முடியும்? மனிதம் என்பது ஒன்றே. இந்த மனிதத்தை எல்லாரையும் போற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம், இருக்க வேண்டும். ஆனால் இந்த மனிதர்களாகிய நாம் நம் வாழ்வில் எப்படி செயல்படுகிறோம் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இறைவார்த்தை ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் என்று சொல்லுகிறது. எல்லாரிடத்திலும் இயல்பாக ஒரு விஷயம் உண்டு. நம்ம ஊருக்காரங்க, நம்ம சாதிக்காரங்க, நம்ம மதத்துக்காரங்க, நம்ம உறவுக்காரங்க, நம்ம மொழிக்காரங்க என்று கூட்டமாக சேர்ந்து கொள்ளுகிற பழக்கம் இது எல்லாரிடத்திலும் இருக்கிறது. எவரையும் குறை சொல்லுவதற்கு இல்லை, இதில் எந்த தவறும் கூட இல்லை. அன்பிற்குரியவர்கள், நம்ம உறவுக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க, ஊருக்காரங்க அப்படின்னா நாம் சேர்ந்து கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லையே. ஆனால் இங்கு எங்கு பிரச்சனை வருகிறது என்று பார்க்கும்போது, நாம் நமக்கு பிடித்தவர்களோடு பேசுவதும் பழகுவதும் தவறில்லை. ஆனால் சில பேரை வேண்டுமென்றே நாம் ஒதுக்கி வைக்கிறோம் என்றால், நிராகரிக்கிறோம் என்றால், வெறுக்கிறோம் என்றால், பிரிவினை பேசுகின்றோம் என்றால், அல்லது தீய எண்ணத்தோடு அவர்களை பார்க்கிறோம் என்றால், தவறான மதிப்பீடு செய்கிறோம் என்றால் தான் அந்த இடத்தில் அது தவறாக மாறுகிறது. இன்றைய இறை வார்த்தைகளை கவனிப்போம். அற்புதமான வார்த்தைகள், அழகான ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. முதல் வாசகத்தில், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள், கடவுள் உங்களை விடுவிப்பார் என்கிற நம்பிக்கை வார்த்தைகள் எவரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, எவரெல்லாம் சமுதாயத்தில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ, வேதனையிலும் துன்பத்திலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து இறைவன் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள் என்று. இந்த இறை வார்த்தையை முழுமையாக நாம் பார்க்கும்போது, பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், அதனால்தான் அந்த நம்பிக்கை. காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் மான் போல துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர், பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நாம் ஒருபோதும் ஆள் பார்த்து செயல்படக்கூடாது. அருமையான ஒரு வார்த்தைகள் அன்பிற்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய இரண்டாம் வாசகம் இன்னும் ஆழப்பட பெரும்பாலும் பவுலடிகளார் அற்புதமான வார்த்தைகளை சொல்லி விளக்குவார். இந்த இறை வார்த்தையை விளக்க முற்படும் போது ஆள் பார்த்து செயல்படாதீர்கள் என்பதை அருமையான ஒரு நிகழ்வாக அவர் சொல்லி காட்டுகிறார். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும், அழுக்கு கந்தை ஆடை அணிந்த ஒருவரும் உங்களிடத்தில் வருகிறார்கள் என்றால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறீர்கள்? பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த மனிதர் வரும்போது அவரிடம் நீங்கள் தனி கவனம் செலுத்துகிறீர்கள். இங்கே வாருங்கள், அமருங்கள் என்று அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதும், அதே அழுக்கு உடை கந்தல் ஆடை அணிந்திருக்கிற ஒரு மனிதர் வரும்போது, ஏழை வரும்போது, அங்கே போய் நில், அங்கே உட்கார் என்று அவரை விலக்கி வைப்பதையும் நீங்கள் காணுகிறீர்கள் என்று சொல்லி வேறுபாடு காட்டுகிறவர்களாய், தீய எண்ணத்தோடு வாழ்கிறவர்களாய், தவறான மதிப்பீடு செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படாதவராய் இருக்கிறார்.
ஆனால் நீங்கள் ஆள் பார்த்து செயல்படுகிறவராய் இருக்கிறீர்கள் என்று நம்மீது பவுலடிகளார் குற்றச்சாட்டுவதை பார்க்கிறோம். நம்முடைய எண்ணமும் நம்முடைய சொல்லும் செயலும் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்ப்போமே. காது கேளாதவர், திக்கி பேசுபவர் ஒருவரை இயேசுவிடம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு ஆண்டவர் இயேசுவை வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் அவரை தனியே அழைத்து போய் தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு, ஆண்டவருடைய செயலை பாருங்க, தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா என்று சொன்னார். அதாவது திறக்கப்படு என்று சொல்லுவது. எப்பாவது நாம இந்த எப்பத்தா அப்படின்ற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறோமா? ஆம், பெற்றுக்கொள்ளுகிறோம். எப்போ தெரியுமா? நம்மெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது நம்முடைய அப்பா அம்மா நம்மை அழகாக ஆடைகளை உடுத்தி பளபளப்பாக புது குழந்தையாக ஆலயத்திற்குள் முதலில் கொண்டு வருகிறார்கள் திருமுழுக்கு பெறுவதற்காக. அப்பொழுது குருவானவர் இந்த ஜபத்தை சொல்லுகிறார், எப்பத்தா என்கிற ஜபம். காதுகள் திறக்கப்பட வேண்டும், நா கட்டவிழ்ந்து குழந்தை நன்றாக பேச வேண்டும் என்பதற்காக இந்த ஜபமானது ஜபிக்கப்படுகிறது. எப்பத்தா என்கிற ஜபம். இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் எப்பொழுது எப்பத்தா திறக்கப்படு என்று சொன்னாரோ உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது, அவர் தெளிவாக பேசினார். இதுதான் கடவுளுடைய வல்லமை என் அன்பிற்குரியவர்களே. அற்புதமான இந்த இறைவார்த்தையை தொடர்ந்து நாம் சிந்திக்கும் போது பாகுபாடுகள் வருகிறது. இந்த பாகுபாடுகள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் வருகிறது என்று பார்க்கும்போது, பணம் இருக்கிறவர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு பாகுபாடுகள் வருகிறது. நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது பாகுபாடு வருகிறது. வறுமையிலும் ஏழ்மையிலும் வாடும் போது, அதிகாரத்தில் இருக்கும் போது, பதவியில் இருக்கும் போது பாகுபாடுகள் வருகிறது. ஆனால் சிந்தித்து பார்ப்போமே, பணம் எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், வசதி எந்த நேரத்திலும் யாருக்கு வேண்டுமானாலும் வரும், நோய் யாருக்கு வேண்டுமானாலும் வரும், வறுமை எப்பொழுது வேண்டுமானாலும் வரும், அதிகாரம் எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கும் அது மாறக்கூடியதாயிருக்கிறது. தகுதியும் மதிப்பும் மாறக்கூடியதுதான். ஆனால் இதில் மாறாதது ஒன்றே ஒன்று என்றால் அது மனிதம். ஆம் அன்பிற்குரியவர்களே, அந்த மனிதத்தை போற்றுவதற்குரிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கு. ஆண்டவர் இயேசு அதைத்தான் வலியுறுத்தி சொல்லுகிறார். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தில் எல்லோருக்கும் இடம் உண்டு. அன்னை மரியாள் நம் தேவத்தாயினுடைய இதயம் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய இதயமாயிருக்கிறது. ஆனால் நம் பார்வை எப்பேற்பட்டது? நாம் தான் கடவுளுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். பாருங்கள், ஒரு நோயுடையவரை சந்திக்கும் போது, முதியவர்களை சந்திக்கும் போது, தாழ்த்தப்பட்டவர்கள், பிச்சைக்காரர்கள், விதவைகள், அனாதைகள், பெண்கள், திருநங்கைகள், வேலை இல்லாதவர்கள், வறுமையில் இருப்போர், செருப்பு தைப்பவர்கள், கூலி தொழிலாளிகள், படிக்காதவர்கள், இவர்களை எல்லாம் நாம் எப்படி பார்க்கிறோம்? நம் பார்வை இவர்கள் மீது எப்பேற்பட்டதாக இருக்கிறது? அதற்கான விடையாய் இந்த நாள் அமைந்திருக்க வேண்டும். ஆம் ஆண்டவரே, நான் பாகுபாடு பார்க்கிறவனாய் இருக்கிறேன், நான் பிரிவினை பேசுகிறவனாய் இருக்கிறேன், நான் ஒருவரை ஒதுக்கி வைக்கிறவராய் நிராகரிக்கிறவராய் இருக்கிறேன் என்றால் மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என் இதயம் எல்லோரையும் நேசிக்கின்ற இதயம், எல்லோரையும் அன்பு செய்கிற இதயம், எல்லோரையும் அரவணைக்கிற இதயம் என்றால் இறைவன் நன்று நல்ல பணியாளரே நீ சிறந்தவற்றை செய்கிறாய் என்று கடவுள் நம்மை பேறு பெற்றவர்களாய் மதிப்பு மிக்கவர்களாய் உயர்த்தி பார்க்கிற நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமீபத்தில் ஒரு குடும்பம் வந்து என்னை சந்தித்தது. ஃபாதர், எங்க வீட்டில் எல்லாரும் ஒரே நேரத்தில் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டோம். எங்க வீட்டு சுத்தி தகடு அடிச்சுட்டாங்க, யாரும் உள்ளே வர முடியாது, நாங்களும் வெளியே போக முடியாது, எந்த பொருளும் வாங்க முடியாத அந்த சூழ்நிலையில நாங்கள் தனிமையில் வாடி கிடந்தோம். எங்க வீட்டில் வசதி இருந்தது, பணம் இருந்தது, எவ்வளவோ உறவுகள் இருந்தார்கள். ஆனாலும்
அந்த சூழ்நிலையில் எவரும் எங்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. உடல் வலி, மூச்சு திணறல், காய்ச்சல், உடல் சோர்வு, இந்த தொண்டை கரகரப்பு, இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. மிகுந்த மன அழுத்தத்திற்குள் நாங்கள் உள்ளாகிவிட்டோம், உடைந்து போனோம். அவ்வளவுதானோ, இனிமேல் பிழைக்க மாட்டோமோ என்கிற நிலை கூட எங்களுக்கு வந்துவிட்டது. பணம் இருந்துச்சு, நண்பர்கள் இருந்தார்கள், உறவுகள் இருந்தார்கள், என் மொழியை சார்ந்தவர்கள், என் சாதியை சார்ந்தவர்கள், என் மதத்தை சார்ந்தவர்கள், என் கூட வேலை பார்க்கிறவர்கள் எல்லோரும் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் யாரும் எங்களை சந்திப்பதற்கோ உறவாடுவதற்கோ நலம் விசாரிப்பதற்கோ வரவில்லை. வந்தவர்கள் எல்லாம் நாங்கள் யாரை ஒதுக்கி வைத்தோமோ, எவரிடத்தில் சரியாக முகம் கொடுத்து கூட பேசவில்லையோ, எவரெல்லாம் வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தோமோ அவர்கள்தான் முதலில் ஓடி வந்து எங்களை பார்த்தார்கள். எங்களுக்கு என்ன தேவை என்று விசாரித்தார்கள். எங்களுடைய தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். நாங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் ஃபாதர் என்று மனம் வருந்தி பேசி, அப்பொழுதுதான் எங்கள் வாழ்வில் ஒன்றை நாங்கள் கற்றுக்கொண்டோம். மனிதம் என்பது என்ன, நம் இதயம் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஃபாதர் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆம் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இதயம் எல்லோரையும் அரவணைக்கின்ற இதயம். இயேசுவனுடைய நண்பர்கள், உற்றார் உறவுகள் யார்? உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், காது கேளாதோர், தொழுநோய் உடையவர்கள், பெண்கள், ஏழைகள், சமாரியர்கள், கைவிடப்பட்டோர், இவர்கள்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிற்குரியவர்களாய், நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களாய் இருந்தார்கள். இவர்களைத்தான் ஆண்டவர் ஓடோடி சென்று தழுவிக்கொண்டார், அவர்களோடு உடன் இருந்தார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற நாம், அந்த இயேசுவை மெசியாவாக, இறைவனாக, மீட்பராக பார்க்கின்ற நாம் பாகுபாடுகளை பார்க்கலாமா? வேறுபாடுகளை வைத்துக் கொண்டிருக்கலாமா? இவர் வேண்டப்பட்டவர், வேண்டாதவர் என்று ஒதுக்கலாமா? புறம் தள்ளலாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அன்னை மரியாளுடைய திருத்தலங்களுக்கு ஏராளமான மக்கள் வருகிறார்கள், பக்தர்கள் வருகிறார்கள். பாருங்கள், தேவத்தாய் எவரையும் ஒதுக்குவதில்லையே. ஏழையாக இருக்கட்டும், கைவிடப்பட்டவர்களாக இருக்கட்டும், நோய் நொடி உடையவர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் அரவணைக்கிற இதயம் நம் தேவத்தாய் அன்னை மரியாளுடைய இதயம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்தில் எல்லோருக்கும் இடம் இருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம், அவருடைய அன்பு சீடர்களாகிய நாம் எப்பேற்பட்ட தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். இறைவார்த்தை அற்புதமாய் சொல்லுகிறதே, நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சந்தித்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு உடுத்தினீர்கள். நான் சிறையில் இருந்தேன், நான் நோயுற்று கிடந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். சின்னம் சிறியோர்களாகி இவர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்னும் போது, அதுதானே அன்பிற்குரியவர்களே அற்புதமான வாழ்க்கை. அதுதானே இறைவனுக்குரிய ஒரு சாட்சிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழத்தான் இறைவன் இந்த நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இறை வார்த்தைக்கு மதிப்பளித்து இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு
நம்பிடுவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அருள் வழங்கும் அன்பு ஆண்டவரே, எங்கள் தாயாம் திரு அவையை ஆசிர்வதிக்க உம்மிடம் இறைஞ்சு வேண்டுகிறோம். தூய்மையான பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் செயலாற்றுகின்ற இந்த திரு அவையில் பிரிவினை பேதங்கள் இருக்கிறதென்றால், வேறுபாடுகளும் சமத்துவமற்ற நிலையும் காணப்படுகிறதென்றால், ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். இல்லறத்திலோ துறவரத்திலோ இந்த குறைபாடுகள் இருக்கிறதென்றால், ஆண்டவரே அந்த குறைபாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவை தவறு என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய மனங்களை மாற்றி எல்லோரையும் அன்பு செய்கிற இதயத்தை தாரும், எல்லோரும் நேசிக்கின்ற இதயத்தை தாரும். ஒரே திரு அவை என்கிற உணர்வினை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே ஊட்டும்படியாய் ஆண்டவரே உம்மிடத்திலே இறைஞ்சு வேண்டி செபிக்கிறோம். பாகுபாடுகளின்றி ஒரே திரு அவையாய் இணைந்து வாழ்கின்ற அன்புள்ளம் படைத்தவர்களாய் வாழ அருள் தாரும் இறைவா. கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டுகிறோம். தகப்பனே, தொடர்ந்து இந்த தொற்று நோய் மேன்மேலும் பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு மக்கள் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். சில பேர் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள். தகப்பனே, இவர்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். இந்த தொற்று நோய் கூடிய விரைவிலேயே விலகிப்போய் நாங்கள் நிம்மதியோடும் பெருமகிழ்ச்சியோடும் வாழக்கூடிய அருளை நீர் தரும்படியாய் உம்மிடத்திலே சிறப்பாக இவ்வேளையில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, அப்பா, எங்கள் சமுதாயத்திலே நிலவுகின்ற பாகுபாடுகளை நீ நன்றாக அறிவீர். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இருப்பவன் இல்லாதவன், ஏழை பணக்காரன் என்கிற பாகுபாடுகளை பார்த்து நாங்கள் வாழும்போது மனிதத்தை இழக்கிறோம், மனித மாண்பை இழக்கிறோம், மனித நேயத்திற்கு எதிராக செயல்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும் ஆண்டவரே. எல்லோரையும் அரவணைக்கிற இதயமாய் எங்கள் இதயம் மாற உம் இதயம் போல எங்கள் இதயத்தை மாற்றும் அப்பா. எங்கள் அன்பார்ந்த தகப்பனே, இவ்வேளையிலும் கூட வேலை வாய்ப்பில்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வரன் கிடைக்க வேண்டி மன்றாடுகிறோம். குழந்தை பாக்கியமின்றி ஒவ்வொரு நாளும் உருக்கத்தோடு கெஞ்சி உம்முடைய அருளுக்காக ஆசிர்வாதத்திற்காக ஏங்கி நிற்கிற தம்பதியர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆண்டவரே உம்மிடத்திலே பக்தியோடு ஜெபிக்கிறோம். இறை அழைத்தலுக்காக மன்றாடுகிறோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று சொல்லுகிறீரே அப்பா. துறவரத்தில் அதிகமான மக்கள் பங்கெடுத்து இறை மக்களை வழிநடத்தக்கூடிய, ஆன்மீக பாதையில் செலுத்தக்கூடிய கருவிகளாக மாற்ற ஆண்டவரே இறை அழைத்தல் பெருக உம்மிடத்திலே சிறப்பாக வேண்டி மன்றாடுகிறோம். நோயாளிகள், முதியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், வறுமையில் வாடுவோர், ஏழைகள் என யாவருக்காகவும் வேண்டி செபிக்கிறோம். இவர்களெல்லாம் உம் ஆறுதல் தேறுதலை பெற்றுக்கொள்ள உம் அன்பு சீடர்களாகிய நாங்கள் உமது கருவியாயிருந்து செயலாற்றி எல்லாருடைய இதயங்களையும் நேசிக்கின்ற இதயமாய் எங்கள் இதயம் மாற இடத்தில் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் கூட மரித்த ஆன்மாக்களை நினைவு கூறுகிறோம். இவர்களின் ஆன்மா உம்மில் நித்திய இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டி செபிக்கிற வேளையில் இவர்களை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களுக்கு ஆண்டவரே ஆறுதலை தேறுதலை தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உம்மிடத்திலே வேண்டி மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்கேமை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழவோம். அன்புக்கேமை அர்ப்பணித்தோம்,
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலால் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன், தூயவரே வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன், தூயவரே வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, அப்பா, இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் இறை ஆற்றலையும் வல்லமையும் தந்து தகப்பனே உமக்குரிய பிள்ளைகளாய் வாழ, சிறந்த எதிர்காலத்தை அடைய, ஞானமுள்ள ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இவர்கள் வாழ அருள் தர வேண்டுமாய் உம்மிடத்திலே வேண்டி செபிக்கிறோம். அவ்வாறே திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகிற தம்பதியர்களை ஆசிர்வதியும். நீடூடி நல்ல திருமண வாழ்வு வாழ, குடும்ப வாழ்வின் சிறந்த முன்மாதிரிகளாக இவர்கள் திகழக்கூடிய ஆசிர்வாதத்தை நீர் தருவீராக. அவர்களின் குடும்பத்தில் அன்பு, அமைதி, சமாதானம் பெருகி இருக்கட்டும். தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீ தந்திருக்கிற இந்த நாளுக்காக, இந்த வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது பாதுகாப்பில், உமது அரவணைப்பில், உமது வழிநடத்துதலில் நாங்கள் இந்த வாரம் முழுவதும் செயல்பட அருள் தாரும். நாங்கள் போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் எத்தீங்கும் எப்பொல்லாப்பும் விபத்தும் ஆபத்தும் எங்களுக்கு நேரிடாத வண்ணம் உம்முடைய வானதூதர்களும் தேவத்தாய் அன்னை மரியாளும் எங்களோடு என்றும் உடனிருந்து எங்களை பாதுகாப்பார்களாக. தகப்பனே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அன்பு, அமைதி, மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறி, உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இதை நினைவாய் செய்ய மாட்டாயா, என்னுடலை உண்டு உயர மாட்டாயா. பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழ செய்ய
உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்விற்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆள் பார்த்து செயல்படாத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயம் போன்று நம் இருதயம் மும்மாற சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. சூழ்ந்திடும்போது உதய தாரகை போலே, இருளை சூழ்ந்திடும்போது உதய தாரகை போலே, அருளே நினைவமரியே, அருள் வழி காட்டிடுவாயே, அழகின் முழுமையை தாயே, அழகையின் தலை மீதித்தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனே மக்களித்தாயே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.